வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு ஆன்மீக கதைகளில் நாயன்மார்களில் ஒருவரான சிவனடியார்களுக்கு மண்ணில் திருவோடு செய்து இறைவனின் பெயர் சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் இளமை மகிழ்ச்சியை தியாகம் செய்த குயவரான திரு நீலகண்ட நாயனார் பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருநீலகண்ட நாயனார் இறைவனின் பெயரை சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் மகிழ்ச்சியை தியாகம் செய்தவர். 63 நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்துள்ளார்கள். இவர் குயவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். சிவபெருமானின் அதி தீவிர பக்தரான இவர் தில்லை நடராஜரை தினமும் வழிபட்டு சிவனடியார்களுக்கு இலவசமாக மண்ணிலான திருவோடு செய்து கொடுத்து திருவோடுகளில் அமுது படைத்தும் தொண்டு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். சிவபெருமானை திருநீலகண்டம் என்று எந்நேரமும் நெஞ்சமுருக போற்றி வந்த காரணத்தால் இவரை திருநீலகண்டர் என்ற காரண பெயரிட்டு யாவரும் அழைத்து வந்தனர். இறைவனின் பெயர் சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் சந்தோஷத்தை தியாகம் செய்தவர். திருத்தொண்டு தொகையில் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றுகிறார். அவர் எப்போதும் சிவனின் நீல நிற தொண்டையை நினைத்து திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று உருகி கூறியபடியே இருப்பார். இதனால் அவரை எல்லாரும் திருநீலகண்டர் என்றே அழைத்தார்கள். தில்லை என்று அழைக்கக்கூடிய நடராஜர் திருநடனம் புரியும் பூலோக கைலாயமான சிதம்பரத்தில் குயவர் குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் திருநீலகண்ட நாயனார். பொன்னம்பலத்து ஆடுகின்ற அம்பலக்கூத்தரிடம் சிறுவயது முதலே சிவபக்தியில் திளைத்து வந்த இவர் தம் குடும்ப தொழிலான குயவர் பணியில் ஈடுபட்டு மண்பாண்டங்கள் செய்து விற்பனை செய்து வந்தார். அதுபோலவே சிவனடியார்களிடம் எல்லையில்லா அன்பும் பக்தியும் கொண்டவர். இவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சிவனடியார்களுக்கு உதவி செய்தலையும் மற்றும் சிவனடியார்களுக்கு தான் செய்த மண்ணாலான திருவோடுகளில் சிறந்தனவற்றை இலவசமாக செய்து கொடுத்தும் திருவோடுகளில் அமுது படைப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். சிவனடியார்களுக்கு திருவோடுகள் கொடுக்கும்போது திருநீலகண்டம் என சொல்லி கொடுப்பது இவரது வழக்கம். ஆழகால விஷத்தை அருந்தி அவ்விஷத்தை தமது கண்டத்தில் நிறுத்தி உலகத்தை காத்த காரணத்தால் சிவபெருமானது கண்டம் நீல நிறமானது. அதை குறிக்கும் வண்ணம் அடியார் திருநீலகண்டம் என்று ஈஸ்வரனை அழைப்பார். இதனால் அவருக்கு திருநீலகண்ட குயவனார் என்ற காரண பெயரிட்டு அனைவரும் அழைத்தார்கள். திருநீலகண்ட நாயனார் திருமண வயதை அடைந்ததும் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது. அவரது குணநலனுக்கு ஏற்றபடி நல்ல மனைவி அமைந்தாள். திருநீலகண்டரின் மனைவியும் சிவனிடத்தும் அடியவர்களிடத்தும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தார்கள். இருவரும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் முற்பிறவி பாவத்தின் பயனாக அவ்வூரில் வசித்த நடனமங்கையிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த செய்தி அவர் மனைவிக்கு தெரிந்தவுடன் வருத்தமுற்று அவருடன் கருத்து மாறுபட்டு வாழத் தொடங்கினார். திருநீலகண்ட நாயனாரிடம் பேசுவதை நிறுத்தினார். எனினும் இல்லாளின் பணிகளை செய்து வந்தார். திருநீலகண்டரை தீண்டுவதை தவிர்த்தார். ஒரு நாள் திருநீலகண்டர் தம்முடைய மனைவியை தொட முற்பட்ட போது, நீங்கள் என்னை தொட்டால் உயிரோடு இருக்க மாட்டேன், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அவர் மனைவி கூறினார். திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் இனி மனைவியை மட்டுமல்லாமல் எப்பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று திருநீலகண்ட நாயனார் சபதம் ஏற்றார். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு தாம் கொண்ட விரதம் பிறர் அறியாவண்ணம் வாழ்ந்து வந்தார்கள். அப்படியே வாழ்ந்த தம்பதியர் இருவரும் முதுமை பருவம் எய்தினர். முதுமை பருவம் அடைந்ததும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தி மட்டும் குறையாமல் பெருகிக் கொண்டே வந்தது. திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் கொண்ட மன உறுதியினை உலகுக்கு எடுத்துக்காட்டி அவர்களுக்கு அருள் செய்ய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். சிவபெருமான் வயது முதிர்ந்த சிவனடியாராக வேடம் பூண்டு திருநீலகண்ட நாயனாரின் வீட்டிற்கு வந்தார். திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் சிவனடியாரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார்கள்.
சிவனடியார் திருநீலகண்ட நாயனாரிடம் திருவோடு ஒன்றினை கொடுத்து, இந்த ஓடு மிகவும் புனிதமானது. இதற்கு ஈடு இணை எதுவும் இவ்வுலகத்தில் இல்லை. நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டி இருப்பதால் இந்த ஓட்டை பத்திரமாக தாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நான் திரும்பி வரும்போது உங்களிடம் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். திருநீலகண்ட நாயனாரும் அதனை தன்னுடைய பாக்கியம் என்று கூறி பெற்றுக்கொண்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். சிறிது காலத்திற்கு பின் சிவனடியார் வந்து திருவோட்டை கேட்டவுடன் திருநீலகண்ட நாயனார் திருவோட்டை தான் வைத்த இடத்தில் தேடினார். திருவோடு வைத்த இடத்தில் இல்லாததால் குழம்பி போனார். மனைவியிடமும் விசாரித்தார். வீட்டின் எல்லா இடத்திலும் தேடியும் திருவோடு கிடைக்கவில்லை. சிவன் அருளால் ஏற்கனவே அது மறைந்திருந்தது. வீடு முழுவதும் தேடி சிவனடியாரிடம், நீங்கள் கொடுத்த திருவோட்டை காணவில்லை, அதற்கு மாறாக வேறு திருவோடு தருகிறேன் என்றார். என் திருவோட்டிற்கு மாற்றாக நீ எதையும் எனக்கு தர வேண்டாம். என்னுடைய திருவோட்டின் பெருமைகளை அறிந்து கொண்டதால் நீ அதனை உன் வசம் வைத்து கொள்ள பார்க்கிறாய். என்னுடைய திருவோட்டை கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் திருவோட்டை உண்மையில் காணவில்லை என்றால் நான் கூறுவது உண்மை என உன் மகன் மேல் சத்தியம் செய் என்றார் சிவனடியார். ஐயா, தாங்கள் சொல்லியவாறு உறுதி செய்ய எனக்கு புத்திரபாக்கியம் இல்லை என்றார். அப்படியானால் உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். அடியவரே, எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சபதத்தால் என் மனைவியை தீண்டி உடன் மூழ்க முடியாது. நான் வேண்டுமானால் தனியே மூழ்கி உறுதி செய்கிறேன் என்று சொன்னார். நீ வேண்டுமென்றே ஓட்டை ஒழித்து வைத்துவிட்டு சத்தியம் செய்ய மறுக்கிறாய். இந்த அக்கிரமத்தை தில்லைவாழ் அந்தணர்களுடைய தர்ம சபையில் நான் முறையிடுவேன் என்று கூறி திருநீலகண்ட நாயனாரையும் அழைத்து கொண்டு சென்று அவையினர் முன் தான் திருவோட்டை கொடுத்தது, அது காணாமற் போய்விட்டது என சொல்லியதால் மகன் அல்லது மனைவியுடன் சத்தியம் செய்ய சொன்னது, அதற்கு அவர் கூறும் காரணம் ஆகியவற்றை சிவனடியார் எடுத்துரைத்தார். தில்லைவாழ் அந்தணர்களும் சிவனடியார் சொல்வது போல சத்தியம் செய்து கொடுப்பதுதான் நீதி என்று கூறினர். இதனை கேட்டதும் கலங்கிய திருநீலகண்ட நாயனார், மனைவிக்கும் தனக்கும் பிணக்கு உள்ளதால் அவரின் கரம் பற்றி சத்தியம் செய்ய இயலாத நிலையை வெளியே கூற முடியாமல் மூழ்கி தருகிறேன் என்று மட்டும் கூறினார். தில்லைவாழ் அந்தணர்களும் சம்மதித்தனர். திருநீலகண்ட நாயனார் வீட்டிலிருந்த மனைவியும் அழைத்து கொண்டு தில்லை திருப்பூலீஸ்வர கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைந்தார். திருநீலகண்டத்தின் ஆணையினை காத்தற் பொருட்டு மூங்கில் தடியொன்றில் ஒரு முனையை தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்த வண்ணம் குளத்தில் இறங்கினர். அதனை கண்ட சிவனடியார் மனைவியின் கரம் பற்றியே குளத்தில் மூழ்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இந்த நிலையில் தம்முடைய விரதத்தை யாவரும் கேட்கச் சொல்வதைத் தவிர வேறு வழியில்லை என கருதி திருநீலகண்ட நாயனார் அந்த வரலாற்றை ஆதி முதல் கூறிவிட்டு குளத்தில் மூழ்கினார். இருவரும் குளத்தை விட்டு எழும்போது சிவன் அருளால் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள். அந்த அற்புதத்தை கண்ட தில்லை அந்தணர்கள் அதிசயத்தில் உறைந்தனர். அருகில் இருந்த சிவனடியாரை தேடிய போது அவரை காணவில்லை. அப்போது சிவபெருமான் உமை அம்மையுடன் இடபாருடராய் காட்சியளித்து, புழனை வென்றோர்களே, இளமை பொலிவுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று வாழ்த்தினார். அவர்களை திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் பூமியிலே விழுந்து நமஸ்கரித்தனர். பின்பு திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் பல காலம் இந்த பூமியில் சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவனடியைச் சேர்ந்தார்கள். சிவபெருமானின் பெயரை சொல்லி ஏற்ற சபதத்திற்காக தன் வாழ்வின் சந்தோஷத்தை தியாகம் செய்த திருநீலகண்ட நாயனார் அவதாரம் செய்த தலமான சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலிலும் முக்தியடைந்த ஸ்தலமும் கடலூர் மாவட்டம் திருப்புலீஸ்வரம் அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோவிலில் இவரின் குரு பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குரு பூஜை நாளன்று திருநீலகண்டருக்கு சிவன் அருள் செய்த விழா நடக்கும். அவ்விழாவில் சிவன் சிவனடியார் வடிவில் நீலகண்டருக்கு திருவோடு கொடுத்தல், தீர்த்தக்கரையில் சத்தியம் கேட்கும் வைபவம் மிகவும் சிறப்பாக நடக்கும். இக்கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் இளமை தீர்த்தம் உள்ளது. இக்கோயில் பிரகாரத்தில் மனைவியுடன் திருநீலகண்டர் உருவ சிலை அமைந்துள்ளது. இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.